சற்றுமுன் கிடைத்த செய்தி. ஈரோட்டில் ஒரே நாளில் 18 பேரை தெருநாய்கள் கடித்த சம்பவத்தின் எதிரொலியாக சத்தியமங்கலம் நகர் பகுதியில் தெருநாய்களை துரத்தி பிடித்து வெறி நாய்க்கடி தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சாலைகளில் கூட்டமாக திரியும் தெருநாய்கள் நடந்து செல்வோரை கடிப்பதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்தனர். இதன் காரணமாக தற்பொழுது வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். சத்தியமங்கலம் நகர் பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து வெறிக்கடி தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சத்தியமங்கலம் நகர் பகுதியில் உள்ள வீதிகளில் தெருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிவதோடு சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் சிறுவர்களை கடிப்பதால் மக்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் நேற்று ஈரோடு நகர் பகுதியில் ஒரே நாளில் தெருநாய்கள் சுமார் 18 பேரை தொடர்ந்து கடித்த சம்பவம் ஈரோடு நகர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பகுதிகளில் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடுமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று சத்தியமங்கலம் நகர் பகுதியில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் அடங்கிய குழுவினர்கள் நகர் பகுதிகளில் சுற்றித் திரிந்த தெருநாய்களை பிடித்து வெறிக்கடி நாய் தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நகராட்சி பணியாளர்கள் தெருநாய்களை பிடிப்பதற்காக வலையுடன் நடமாடிய போது தெருநாய்கள் பணியாளர்களை கண்டவுடன் அதிர்ச்சி அடைந்து தலைத்தெறிக்க தப்பி ஓடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இருப்பினும் கூட 10க்கும் மேற்பட்ட ஒரு தெருநாய்களை பிடித்த கால்நடை மருத்துவர்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ஈரோட்டில் ஒரே நாளில் 18 பேரை தெருநாய்கள் கடித்த சம்பவம் எதிரொலியின் காரணமாக தெருநாய்களுக்கு வெறிக்கடி தடுப்பூசி போடுவதாகவும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய்களுக்கு 1 ஆண்டு காலத்திற்கு ரேபிஸ் நோய் தொற்று ஏற்படாது என கால்நடை துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.